The falling of the humanity, it starts by a woman. The rising of the humanity, it is because of a woman. தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனுக்குலத்தின் வீழ்ச்சி ஒரு பெண்ணினால் தான் ஏற்பட்டது. அவள் பெயர் ஏவாள். மனுக்குலத்தின் எழுச்சி ஒரு பெண்ணை வைத்து தான் தேவன் திட்டமிட்டார். ஒரு ஆணை வைத்தல், ஒரு பெண்ணை வைத்து திட்டமிட்டார். அவள் பெயர் மரியாள். ஒரு பெண் தன்னை சுற்றி இருக்கிறவளுக்கு அழிவை ஏற்படுத்த போகிறாளா அல்லது ஆக்க சக்தி ஏற்படுத்த போறாளா என்பது அவள் யாரோடு பேசுகிறாள் என்பதை பொறுத்து இருக்கிறது. ஏவாள் சர்ப்பத்தோடு பேசினாள், அவள் அழிவை உண்டாக்கினாள். மரியாள் கபிரியலோடு பேசினாள், அவள் ஜீவனை கொண்டு வந்தாள் உலகத்தில். ஆகவே பெண்கள் பேச வேண்டிய சரியான நபர்களோடு பேசுவார்கள் என்றால் நிச்சயமாய் விழுந்து போன இந்த உலகத்தை மறுபடியும் எடுத்து கட்ட முடியும் என்று நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேரை தன்னை சுற்றி ஏற்படுத்தினார். ஈவன் பாவியான ஸ்திரீகள், சமாரிய ஸ்திரீகள் எல்லாம் அவங்க மிகப்பெரிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய் மாற்றினார். அவர் கல்ச்சரை பத்தி பயப்படல. அவர் ஸ்திரீயோடு கூட பேசுகிறதை கண்டு சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படின்னா இவர் எதுக்கு நேரம் பேசிட்டு இருக்கிறார்? ஏனென்றால் அந்த நேரத்தில் தண்ணீர் எடுக்க வருவது பாவியான ஸ்திரீகள் மட்டும்தான் என்பது யூத கலாச்சாரம். மதியம் உச்சி வெயில் நேரம் கிணற எல்லாரும் தண்ணி எடுக்கும் போது என்ன செய்யக்கூடாது? பாவியான ஸ்திரீகள் என்ன செய்யக்கூடாது? தண்ணி எடுக்கக்கூடாது. சரித்திர பின்னணி அப்படி இருக்கு. அதனாலதான் நீ ஆச்சரியப்படுறாங்க. ஏசுநாதர் தெரியாமலாம் அந்த அம்மாட்ட பேசல. அந்த டைம்ல யார் வருவானா அவருக்கு தெரியும். ஆனா அந்த சகோதரிக்கு ஜீவ தண்ணீரை கர்த்தர் பேசினார். தேவன் பார்ப்பது போல அவர்களை பார்க்க வேண்டும். அவர்கள் பலத்தை மட்டுமல்ல, அவர்கள் பலவீனத்தையும் பார்க்க வேண்டும். As a blood brother we have to align them. So நான் என் கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.